டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கட்டடத்தில் ஈரப்பதம், அதாவது டேம்ப்னஸ் ஆன் த வால்ஸ். காம்பவுண்ட் வால் மற்றும் மெயின் பில்டிங் சுவத்தில் இந்த மாதிரியான ஈரப்பதம் ஏறி இருக்கிறத பல வீடுகளில் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஈரப்பதம் ஏறுற இடங்களில் பெயிண்ட் உரியும், பூச்சி உதற ஆரம்பிக்கும், பிறகு விரிசல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுது. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உள்ள வீடுகள், அப்புறம் நிலத்தடி நீர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கட்டடங்களில் இந்த மாதிரியான பாதிப்புகளை பார்க்க முடியும். சில சுவர்களில் உப்பு பொரிஞ்சு வெள்ளையாக உதிரும். இது பெரும்பாலும் நிலத்தடி தன்மையை பொறுத்தது. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள்லையும் இந்த மாதிரியான பாதிப்புகளை பார்க்கலாம். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் பின்னால் வர்ற பாதிப்புகளை தவிர்க்கும். இந்த மாதிரியான பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு உண்டான முறையை பார்க்கலாமா? பிளின்த் லெவலில் அல்லது கிரவுண்ட் லெவலில் கட்டு வேலையோட முதல் வரி வைக்கும்போது 1/2 இன்ச்சு கலவையை போட்டு அதுக்கு மேலே டேம் ப்ரூஃப் மெம்பரேன் 4 mm திக் கட்டு வேலையின் அகலத்துக்கு செட் பண்ணணும். அதுக்கு மேலே மறுபடியும் 1/2 இன்ச்சு கலவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல் வரியை செட் அவுட் பண்ணி உங்கள் கட்டு வேலையை தொடங்குங்க. டேம்ப்னஸ் ப்ராப்ளமே வராது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த டேம் ப்ரூஃப் மெம்பரேன் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே அல்லது எக்ஸ்டர்னல் ஃபினிஷ் லெவலுக்கு மேலே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைக்கு இன்னும் மிகவும் எளிய முறைகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஆலோசனைகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.